அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா 17th February 2025ல நடந்த சில முக்கிய நிகழ்வுகள் பார்க்கலாம். ஸோ யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளில் எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து கொஞ்சம் சவாலாக தான் இருக்கு. எதுல இருந்து எப்படி நியூஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு கன்ஃபியூசிங் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. அதை வந்து தீர்க்கறதுக்காக நம்ம சேனல்ல ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனல்ல இப்போதான் முதன்முறை இணையறீங்க அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். சயின்ஸ் சம்பந்தமா டெய்லியும் ஷார்ட்ஸ்ல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சம்பந்தமா நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எவ்ரி வீக் ஃப்ரம் அப்கமிங் வீக்ல இருந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். எவ்ரி வீக் ஆஸ் வெல் அஸ் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதை பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ சிற்பிகள் ஐஏஎஸ் அகாடமி ஆப்னு சொல்லிட்டு பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் ரெஜிஸ்டர் பண்ண உடனே அதுல வந்து பேட்ச் கேட்கும். அந்த பேட்ச் கோட்ல வந்து நியூஸ் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணிட்டு உள்ள என்ரோல் ஆகுங்க. ஒன்ஸ் நீங்க எவ்ரி வீக்கெண்ட், அதாவது இந்த வர சண்டே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ப்ரீவியஸா நடந்த, அதாவது இந்த வீக் லாஸ்ட் மண்டேல இருந்து டில் சாட்டர்டே வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸோட டெஸ்ட் வந்து உங்களுக்கு எவ்ரி சண்டே கொடுப்பாங்க. அந்த சண்டே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அசைன் பண்ணிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து அந்த டைம் முதல்ல மென்ஷன் பண்ண உடனே, அசைன் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வேற ஏதாவது தகவல் வேணும்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்தலாம். இல்லைன்னா நான் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மூலியமா கூட தெரியப்படுத்தலாம். ஸோ இந்த டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பயனடைஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, எந்த ஆண்டு முதல் கீழடியில் அகழ்வாராய்ச்சி பணி நடைபெற்று வருகிறது? ஸோ இப்போ அண்மையில் இன்னைக்கு வந்து நியூஸ்ல பார்த்தீங்கன்னா, கீழடியில வந்து ஓப்பன் அருங்காட்சியகம், அதாவது திறந்தவெளி அருங்காட்சியகம் வந்து திறக்க போகுதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் படி அந்த மியூசியம் வந்து செட்டப் பண்ண போறாங்க. அந்த மியூசியம்ல இது வரைக்கும் எக்ஸ்கவேட் பண்ண அந்த விஷயத்தோட, அந்த எக்ஸ்கவேட் பண்ண பொருட்களோட மாதிரிகள் வந்து அங்க வைக்க போறாங்க. அதோட பேக்ரவுண்ட் டேட்டா தான் இது. ஸோ எந்த ஆண்டு வந்து கீழடியில் அகழ்வாராய்ச்சி பணி நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2015ல இருந்து அகழ்வாராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுல மொத்தமா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 8 கட்டங்கள அகழ்வாராய்ச்சி பணி நடந்துட்டு இருக்கு. இந்த அகழ்வாராய்ச்சி படி, இந்த அகழ்வாராய்ச்சி பணிப்படி ஒவ்வொரு கட்டங்கள்லையுமே வந்து ஒவ்வொரு பொருட்களை வந்து ஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு கார்பன் டேட்டிங் மெத்தட் பயன்படுத்தி அதோட வருஷங்களை வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி 2200 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு பெரிய நகர்ப்புற குடியேற்றத்தை வந்து இந்த கீழடியில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த கீழடியை பத்தின ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்ரியா வந்து ஒரு புத்தகத்துல வெளியிட்டிருக்காங்க. அந்த புத்தகம் பேர் என்னன்னா, கீழடி அண்ட் அர்பன் செட்டில்மெண்ட் ஆஃப் சங்கம் ஏஜ் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் வைகை அப்படின்ற ஒரு புத்தகத்துல. இந்த புத்தகத்தை வந்து ரிலீஸ் பண்ணது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுல குறிப்பிட்டிருக்கப்பட்டிருக்கிற நியூஸ் இதுதான். அதாவது திறந்தவெளி அருங்காட்சியகத்தை வந்து இப்போதைக்கு திறக்க வைக்க போறாங்க. அதன் மூலியமா மாதிரிகளை வந்து மக்களுக்கு பார்வையிடறதுக்கு பயனுள்ளதா இருக்கிற மாதிரி செட் பண்ண போறாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், எந்த மாநிலம் ஊராட்சி திட்டங்கள் செயல்படுத்துவதில் முதலிடத்தில் உள்ளதாக மத்திய அரசின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது? So according to the report of central government, which state is at the top in implementation of panchayat schemes? ஸோ ஊராட்சி திட்டங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுல எந்த மாநிலம் முதலிடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு அவங்க ஒரு ஸ்கீம் ரிலீஸ் பண்றாங்க. இந்த ஸ்கீமை வந்து மக்கள்கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுல பேஸ் பண்ணி தமிழ்நாடை வந்து சிறந்த ஒரு மாநிலமா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா. அடுத்தது, உலக குழந்தைகள் புற்றுநோய் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? உலக குழந்தைகள் புற்றுநோய் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுனா February 15. இந்த உலக குழந்தைகள் புற்றுநோய் தினம் எதுக்காக கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு புற்றுநோய் பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம மனிதர்களுக்குமே புற்றுநோய் சம்பந்தமா இருக்க தகவல்களை இந்த நாள் அன்னைக்கு விழிப்புணர்வா ஏற்படுத்துவாங்க. ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகளுக்குமே வந்து இந்த விஷயங்களை வந்து தெரியப்படுத்துவாங்க. ஸோ வேர்ல்ட் இன்டர்நேஷனல் சைல்டு கேன்சர் டே இங்க எப்போனா February 15. இவர்களுள் யார் 3000 மீட்டர் ஆண்களுக்கான உள்ளரங்க ஓட்டத்தில் தேசிய அளவில் சாதனை படைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா நேஷனல் ரெக்கார்டு வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல போயிட்டு வின் பண்ணியிருக்கிறாங்க. அதுல வந்து நேஷனல் ரெக்கார்டு அச்சீவ் பண்ணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குல்வீர் சிங் அப்படின்றவர். ஸோ இதுல ஒரு டீட்டெயில்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, குல்வீர் சிங் வந்து ஒரு தொடர் தடகள போட்டியாளர், 3000 மீட்டர், அதாவது மேரத்தன் மாதிரி போட்டியாளர், மேரத்தன் மாதிரி ஓடுற ஒரு போட்டியாளர். இப்போ ரீசெண்டா நடந்த அந்த பாஸ்டன் யூனிவர்சிட்டியோட டேவிட் ஹெம்ரே வேலண்டைன் இன்விடேஷனல் அத்லெட்டிக்ஸ் ஈவெண்ட்ல, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல நடந்த ஒரு ஈவெண்ட்ல 26 வயசான ஒரு அத்லீட் என்ன பண்றாருன்னா 7 minutes 38.26 seconds வந்து வின் பண்றாங்க. 7 minutes
38.26 செகண்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி 17 இயர் 17 வயசான சுரேந்திர சிங்கோட ரெக்கார்டை வந்து முறியடிச்சிருக்காரு. அவரோட ரெக்கார்டு என்னன்னு பாத்தீங்கன்னா 7.49.47 எப்போனா 2008ல 3000 மீட்டர் அச்சீவ் பண்ணாங்க. அதுதான் நேஷனல் ரெக்கார்டா இருந்துச்சு இது வரைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா 7.38.26 வந்து நேஷனல் ரெக்கார்டா சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், 2025 அதிகம் சம்பாதிக்கும் விளையாட்டு வீரர்கள் பட்டியல்ல சமீபத்தில் யார் முதலிடம் பிடித்துள்ளார்? ஸோ இந்த குறிப்பிட்ட லிஸ்ட்ல வந்து யார் அதிக அளவுல சம்பாதிக்கிற ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர்கள் தான் அதிக அளவுல சம்பாதிக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஜான் ரேம் வராது. அதுக்கு அடுத்தபடியா லியோனல் மெஸ்ஸி. லாஸ்ட் பொசிஷன், அதாவது அவரை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க லீப்ரான் ஜேம்ஸ். ஸோ இவர் வந்து பேஸ்கெட் பால் பிளேயர், இவங்க 2 பேருமே ஃபுட்பால் பிளேயர். ஸோ இவர் பாத்தீங்கன்னா மொத்தமா இது வரைக்குமே அவரோட டோட்டல் காஸ்ட் ஏர்ன் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு $285 மில்லியன் வரைக்கும் ஏர்ன் பண்றாரு. ஸோ அவரை தொடர்ந்து $218 மில்லியன் ஜான் ரேமும், லியோனல் மெஸ்ஸி பாத்தீங்கன்னா 135 மில்லியன் ஏர்ன் பண்றாரு. லீப்ரான் ஜேம்ஸ் வந்து $128 மில்லியன் வந்து ஏர்ன் பண்றாரு. அடுத்த கொஸ்டின், இவற்றுள் எந்த மாநிலத்தில் நோடி பந்தன் யோஜனா திட்டம் கொண்டு வரப்பட்டது? ஸோ நோடி பந்தன் யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அது எந்த ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து எதுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா டு என்ஹான்ஸ் ரிவரின் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ட் எரோஷன் அலாங் த கங்கா அண்ட் பத்மா. ஸோ கங்கா நதியில வந்து நிலச்சரிவுகள், அதாவது இந்த நிலத்துல மண் அரிப்புகளை வந்து தடுக்கிறதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மூலயமா அவங்களோட அந்த மண் படுக்கைகளை வந்து, அதாவது ஆற்று படுக்கைகளை வந்து சுத்தப்படுத்தி அதை வந்து மெயின்டைன் பண்றதுக்காகவும் அதை டெவலப்மெண்ட் பண்றதுக்காகவும் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. நோடி பந்தன் யோஜனா அப்படின்ற ஒரு திட்டம். அடுத்த கொஸ்டின், இவற்றுள் எவற்றிற்கு முன்னோக்கி வேகமாக நிலைத்தன்மை விருது, அதாவது ஃபார்வர்ட் ஃபாஸ்டர் சஸ்டைனபிலிட்டி அவார்ட் 2025 இங்க கீழே குறிப்பிட்டிருக்கிற எந்த ஆர்கனைசேஷன் வந்து வின் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா NTPC லிமிடெட் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன். இது என்னன்னா நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் அப்படின்ற ஒரு லிமிடெட் கம்பெனி. ஸோ இது இந்த அவார்டு, அதாவது இந்த ஃபார்வர்ட் ஃபாஸ்டர் சஸ்டைனபிலிட்டி அவார்டு யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் குளோபல் காம்பாக்ட் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு நிறுவனம் கொடுக்குது. ஸோ இந்த நிறுவனம் கொடுத்த அந்த அவார்டை வந்து NTPC லிமிடெட் வந்து வின் பண்ணியிருக்கு. ஸோ இந்த NTPC பற்றின இன்ஃபர்மேஷன் நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சா போதும். அது 1975 தொடங்கப்பட்டது. இது எதுக்குன்னா ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் செட்டப் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ற ஒரு டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ எங்கெல்லாம் தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கோ அந்த தெர்மல் பவர் பிளான்ட்டை மொத்தமாக ஒருங்கிணைச்சு இதை பாதுகாக்கிறது, சஸ்டைனபிள் பண்ற ஒரு எனர்ஜி சோர்சஸா இந்த நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் லிமிடெட் வந்து செயல்படுது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில இருக்கு. ஸோ வேற ஏதாவது தகவல்கள் இது சம்பந்தமா உங்களுக்கு வேணும்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோரோவர் இதுதான். ஸோ வேற ஏதாவது அப்டேஷன் இருந்துச்சுன்னா நான் நாளைக்கு நியூஸோட இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் நம்ம சேனல்ல வந்து ஃபாலோ பண்ணுங்க. நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. ஸோ உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த கரண்ட் அஃபேர்ஸோட ஃப்ரீ டெஸ்ட் பேட்சஸ்ல வந்து இன்க்ளூட் ஆக சொல்லுங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமா இருக்கும். நீங்க இந்த வீக் அட்டன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கொஸ்டினோட டஃப்னஸ் அண்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஆப் வந்து ப்ரொவைட் பண்ணுது சொல்யூஷன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ வேற ஏதாவது தகவல் வேணும்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.